மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். விஜய் எப்போ களத்துக்கு வராரோ அப்பவே அவர் காலியா போயிடுவாரு. அவர் எப்போ பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பவே அம்பலப்பட்டுருவாருன்னு சொல்லி இங்க ரொம்ப நாளாவே சொல்லப்பட்டு இருந்தது. அது இன்னைக்கு உண்மையாலே அவங்க நடக்கிறத பார்க்க முடிஞ்சது. பார்த்தோம்னா போலியான குற்றச்சாட்டுகள், பொய்யான தரவுகள், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாலும் சினிமா டைலாக் மாதிரி எல்லாமே இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாரு. இன்னொரு பக்கம் அவரோட ரசிக குஞ்சுகள் ஏதோ அந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு படத்துக்கு போவாங்களே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போற மாதிரி ஒருத்தன் மரத்துக்கு மேலே ஏறுறான், ஒருத்தன் ஊன்னு சொல்லி மரத்து கூட பாக்ஸிங் போட்டு கிடக்குறான். பாதி பேர் அங்க இருக்க கொடி கம்பத்துல இருக்கக்கூடிய கம்பிகளை திருடிட்டு போயிட்டாங்க. இருக்கக்கூடிய செடி கொடிகள், அங்க இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய சென்டர் மீடியன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாசப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முதல் நாள் படத்தோட முதல் காட்சிக்கு எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி நாங்க நீதி கேட்ட போராட்டம் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல இவங்க கட்சி சார்பில் நடக்கக்கூடிய ஒரு முதல் ஆர்ப்பாட்டம், அந்த முதல் ஆர்ப்பாட்டத்திலே இன்னைக்கு கட்சி காலி அப்படின்ற ஒரு நிலைமை தான் இங்க நடந்திருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க அஜித்குமார் திருப்புவனம் அஜித்குமாரோடைய மரணத்துக்கு நாங்க நீதி கேட்டு களத்துக்கிறோம். அதுவும் சாதாரண நிதியெல்லாம் கிடையாது, அஜித்குமாருக்கு மட்டும் நிதி கேட்க மாட்டோம். திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 24 பேர் வந்து லாக்அப் டெத்ல இறந்துருக்காங்க. அந்த 24 பேருக்கு சேர்த்து நிதி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி 24 குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அந்த மேடை கூட்டு வந்தாங்க. 24 குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட்டு வந்துட்டு விஜய் அங்க ஒரு ஆக்ரோஷ உரை நடத்துறாரு. விஜய் ரசிகர்கள் செஞ்ச கூத்து ஒரு பக்கம், ஃபர்ஸ்ட் விஜயோட கூத்துக்க வருவோமே. ஏன்னா தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா இன்னைக்கு ஆயிட்டாரு. அந்த தலைவரோட முதல் உரை, பொதுவாகவே ஒவ்வொரு தலைவர்களுடைய முதல் உரை இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரியான மக்கள் களம், போராட்ட களம் இருக்கும்போது அந்த முதல் உரைங்கிறது கிட்டத்தட்ட வரலாறுகளை பதிக்கப்பட வேண்டிய விஷயம் சொல்லலாம். பேர் அண்ணா ஒவ்வொரு போராட்ட களத்துல அண்ணா பேசின பேச்சுகள் இன்னைக்குமே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. கலைஞருடைய பேச்சுகள், பெரியாருடைய பேச்சுகள், பெரியார் அந்த மூத்திர சட்டையை தூக்கிக்கிட்டு பெரியார் தள்ளாத வயசுல போய் ஒவ்வொரு போராட்ட களத்துல நின்றாரு. இன்னைக்குமே நமக்கு அதெல்லாமே வரலாறு. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுடைய போராட்ட களமும் வரலாறு. அப்படிங்கும் போது விஜயோடைய போராட்ட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம அந்த பக்கங்களை திருப்பி பார்த்தோம்னா அவ்வளவுமே ஒரு சின்ன ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் பேசுறாரு அப்படிங்கறத நம்மள எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதுல அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் விஜய் அந்த மேடையிலே பார்த்தோம்னா கையில ஒரு பதாகை பிடிச்சிருக்காரு, ஒரு பேனர் மாதிரி ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதுல வந்து சிஎம் சார் எங்களுக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு எழுதிருக்காங்க. அதுல அவங்க எழுதிருக்க மெயின் டாபிக் என்னன்னா எங்களுக்கு சாரி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனா விஜய் அந்த மேடையில பேசும்போது சிஎம் சார் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து ஒரு குடும்பத்திட்ட அஜித்குமார் கிட்ட மட்டும் சாரி கேட்க கூடாது, 24 குடும்பத்துக்கிட்டே நீங்க சாரி கேட்கணுங்கிறாரு. இவர் கையில பிடிச்சிருக்க போர்டுல சாரி வேண்டாங்க, சாரி கேட்காதீங்க, சாரி வேண்டாம்ங்கிறாரு. ஆனா அவர் மைக்ல பேசும்போது 24 குடும்பத்திட்டே சாரி கேட்கலங்க அப்படிங்கிறாரு. அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. சரி, அவருடைய பேச்சுல முதலே இங்க வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணாக பார்த்தோமா, அத்தனைக்கும் முன்னுக்கு பின் முரணாகக்கூடிய அளவுக்கு ஒன்னும் பெரிய ஒரு நீண்ட உரையெல்லாம் நிகழ்த்தல. விஜய் பேசுறது வெறும் 3 நிமிஷம் தான். அதுக்கு மேல ஒரு கையில அங்க சரக்கே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. வெறும் ஒரு 3 நிமிஷம், அதுல எத்தனை முன்னுக்கு பின் முரண்கள். அதுக்கடுத்து பேசுறாரு, ஜெயராஜ் பினிக்ஸோட மரணத்துக்கு போயிட்டாரு. நான் ஜெயராஜ் பினிக்ஸ்ல பின்னாடி வரேன், ஏன் இவரு இன்னும் அதிமுக பத்தி பேசாம இருக்கான்னு சொல்லி அது நம்ம பின்னாடி வருவோம். ஜெயராஜ் பினிக்ஸ் மரணத்தை பத்தி பேசும்போது சரி, ஜெயராஜ் பினிக்ஸ் மரணத்தை வச்சு அதிமுகவுல குற்றம் சாட்டுவாரோ அப்படின்னு நான் ரொம்ப வேகமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தா ஜெயராஜ் பினிக்ஸ் மரணத்தை பத்தி பேசும்போது அன்னைக்கெல்லாம் திமுக, அன்னைக்கெல்லாம் மு.க. ஸ்டாலின் நீங்க வந்து அன்னைக்கு சிபிஐக்கு போவேணான்னு சொன்னீங்களே, சிபிஐ காவல்துறை கண்ட்ரோல்ல இருக்குது, அன்னைக்கெல்லாம் சிபிஐக்கு போவேணான்னீங்க, ஆனா இன்னைக்கு வந்து சிபிஐக்கு நீங்களே உத்தரவிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சாத்தான்குளம் ஜெயராஜ் பினிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? இததான் சொல்றது, இவங்க இன்னுமே அந்த சினிமாத்தனத்தை விட்டு நடிகர் விஜய் வெளியில வர மாட்டேங்கிறாரு. அவர் இன்னமும் நடிகர் விஜயா தான் இருக்கிறாரே தவிர இன்னும் தாவேகா தலைவர் விஜய் அவர் இன்னும் மாறவே இல்லை. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஜெயராஜ் பினிக்ஸோட மரணம் அன்னைக்கு நடக்கும்போது அன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் சொன்னாராம்.
அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய கட்சி தலைவரா இருக்கிறாரு. அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணம் நடக்கும்போது அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோர் கொலை வழக்கை தமிழக அரசு முறையாக விசாரித்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சிபிஐ விசாரணை கேட்டு திமுக வழக்கு தாக்கல் செய்யும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இங்க வந்து முறையான விசாரணை நடக்கல, ஒழுங்கான விசாரணை நடத்துங்க, அப்படி நீங்க அதிமுக ஒழுங்கா செய்யலனா நாங்களே சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி நாங்களே இதுக்காக வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணை கேட்டதே அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். அப்ப இன்னைக்கு வந்து விஜய் சொல்றாரு, அன்னைக்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேணான்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப நான் எதை பேச போறேன், அது சம்பந்தமா என்ன நடந்துச்சு, இந்த புரிதல் கூட எனக்கு இல்ல. அப்ப என்னன்னா இவருக்கு என்னன்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறாங்க, நான் அவங்கள எதிர்த்து அரசியல் செஞ்சா மட்டும்தான் நான் இங்க ஒரு ஆளா ஆக முடியாம இருக்க, என்னென்னோ காரணம் தேர்றாரு. அவருக்கு காரணம் கிடைக்கல. அவருக்கு கையில கிடைச்ச காரணம் பரந்தூர் விமான நிலையம். அதை தாண்டி வேற ஸ்கிரிப்ட் அவுட் எதுவுமே இல்ல. அதுக்கடுத்து என்ன செஞ்சாரு, இப்ப இந்த அஜித் குமாரோடைய மரணத்தை இந்த மேட்டரை கையில எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா இதுல உணர்வார்த்தையுமே சொல்றாரு, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நடவடிக்கைலாம் எடுக்கல, அப்புறம் தாவேகா தமிழக வெற்றி கழகம் இவங்களோட கட்சி சார்பில் நீதிமன்றம் எல்லாம் போய் அப்புறம் போனதுக்கு அப்புறம் நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்துதான் அதுக்கப்புறம் தான் பயந்து போய் சிபிஐ உத்தரவெல்லாம் விட்டுறாங்க சொல்லி இஷ்டத்துக்கு சினிமா டைலாக் எல்லாம் பக்கம் பக்கமா நம்ம ஆள் அடிச்சு விடுறாப்புல. அதே அவருக்கு இப்ப சினிமா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா படம் முடிஞ்சு போச்சு, அதனால இனி நம்ம அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போதான் தலைவர் பிக்ஸ் பண்ணியிருக்காரு போல இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். ஏன்னா மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படிங்கறத எதார்த்தம். இவங்க அன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இங்க ஒன்னும் அநீதியே நடக்கல. இப்ப இதுவே அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் பெனிக்ஸோட மரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சாத்தாங்குளத்துல அவ்வளவு பெரிய அராஜகம் நடந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே 7-8 நாள் போராட்டம் நடத்தணும். அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து அங்க எந்த ஒரு நீதியுமே கிடைக்கலையே அப்படின்னு மொத்த தமிழ்நாடு நீதி கேட்கிறோம். நீதி கேட்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்து வந்த பதில் என்னன்னா, அவர் மூச்சு திணறல இறந்து போயிட்டாரு, இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு இப்படின்னு அரசு சார்பில் இருந்து முதலமைச்சர் தரப்புல இருந்து இப்பேற்பட்ட கருத்துக்கள் சொன்னோன்னே அந்த போராட்டம் அடுத்த கட்ட வீரியத்தை நோக்கி போச்சு. அதுக்கப்புறம் இந்த போராட்டம் இவ்வளவு அழுத்தம் ஏற்பட்டது பிறகுதான் 15 நாள் 20 நாள் கழிச்சுதான் சிபிஐக்கு உத்தரவிடுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமைகள் நடந்துருச்சு. அந்த கொலை அன்னைக்கு நியாயம் பேசக்கூடிய ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அஜித் குமாரோட மரணத்தை பொறுத்த வரைக்கும் அது காவல்துறையில ஏற்படுத்தப்பட்ட ஒரு அநியாய ஒரு மரணம், காவல்துறையில் ஏற்பட்ட அநியாய கொலை அது. அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு அரசோ திமுகவோ அதுக்கு எங்கேயுமே வக்காலத்து வாங்கல. அவங்க செஞ்சது சரி அல்லது அதை மூடி மறைக்கணும் அப்படின்ற கட்டத்துக்கு அவங்க எங்கேயுமே போல. இப்பேற்பட்ட ஒரு கொலை நடந்த உடனே ஃபர்ஸ்ட் இதை ஒரு மரண வழக்கா ஒரு லாக்அப் டெத்தா பதிவு செய்யாம இதை ஒரு கொலை வழக்கா ஃபர்ஸ்ட் பதிவு செய்யறாங்க. பதிவு செஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்ட அந்த 6 காவல்துறை அதிகாரிகளை ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிடலாம இதுக்கு இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், நீங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கண்ட்ரோல்ல இவங்களை நீங்க வைக்கலையே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பிய வெயிட்டிங் லிஸ்ட்ல அவங்கள தூக்கி போடுறாங்க. இந்த அளவுக்கு செஞ்சு முடிச்சுட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு உடனே உத்தரவுப்படுப்பது. சரி, சிபிசிஐடி விசாரணைக்கு போட்டா சிபிசிஐடி விசாரணைங்கிறது மாநில அரசோட கண்ட்ரோல் கீழே வருது. அப்ப நீங்க எப்படி விசாரணை நடத்துவீங்க சொல்லி எங்க மேல இன்னொரு கேள்வி வரலாம். அந்த கேள்வி கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் சிபிஐ விசாரணைக்கே மாத்துறேன். சிபிஐ விசாரணை ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. சிபிஐயோட விசாரணைக்கே மாத்துறேன். ஏன்னா எங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஓப்பனா செஞ்சாங்க. எல்லாருக்கான அந்த அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு ஒரு முதலமைச்சர் அந்த குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்கிறாரு. நாங்க எல்லாமே சரியா தான் செஞ்சுட்டு இருந்தோம், ஆனா இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, சாரி மன்னிச்சிருக்கன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரே போய் மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கான எல்லா நடவடிக்கையும் இங்க எடுக்கப்பட்டது. அப்ப எல்லா நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகும் இவருக்கு அரசியல் செய்யறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும். விஜய் நான் யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணுங்கிறதுக்காக இவர் என்ன செய்யறாரு, போய் 24 குடும்பத்தை நான் ஒரு குடும்பத்தை கூப்பிட்டா போதாது, 24 குடும்பத்தை நான் கூட்டு வரேன்னு சொல்லி தன்னுடைய பேரை நிலைநிறுத்திக்காக மட்டுமே விஜய் இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த இடத்துல செஞ்சிருக்கிறாரு. இங்க விஜய் உண்மையில நியாயமானவராக இருந்திருந்தா, அதாவது காவல்துறை அராஜகத்தால இப்பேற்பட்ட ஒரு மரணம் நடந்தது, இப்பேற்பட்ட ஒரு மரணம் நடந்திருக்க கூடாது அப்படின்னா விஜய் அந்த பேச்சுல காவல்துறையை பத்தி பேசியிருக்கணும், போலீஸோட அராஜகத்தை பத்தி பேசியிருக்கணும், போலீஸ் செஞ்ச கொலைகளை பத்தி பேசியிருக்கணும். கடைசி வரைக்கும் விஜய் அதுல போலீஸ் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாம வெறும் திமுக திமுக திமுகன்னு சொல்லி பேசினதால விஜயோட பேச்சுல அர்த்தம் இல்லாம போச்சு. அர்த்தம் இல்லாத பேச்சுல ஆதாரமும் அந்த இடத்துல இல்ல. விஷயத்துக்கு கதை அடிச்சு விடுறாரு, புண்ணுக்கு பின்னான வார்த்தைகள், பொய்யான தரவுகள் இதெல்லாம் வச்சு பேசினதால அந்த இடத்துல விஜயோட முதல் பேச்சு, முதல் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ஒரு படுதோல்வியில போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. கூடுதலா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் நீதி கேட்டு போராட்டம் பண்றேன் அப்படின்னா நீங்க ஜெயராஜ் பெனிக்ஸோட குடும்பத்தை சேர்த்துல போராடி இருக்கணும். தமிழ்நாட்டிலேயே முக்கியமான லாக்அப் டெத்தா பார்க்கப்படுறது ஜெயராஜ் பெனிக்ஸோட மரணம் தானே. அப்ப ஜெயராஜ் பெனிக்ஸோட குடும்பத்தை சேர்த்து போராட்டத்தை கூப்பிட்டு அதிமுக ஆட்சியில நடந்திருந்தாலும் நாங்க அதுக்கும் நீதி கேட்கிறோம் அப்படின்னு நீங்க அன்னைக்கெல்லாம் சொல்லியிருக்கணும். நீங்க சினிமா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா படத்தையும் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு திரிஷா வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு கீர்த்தி சுரேஷ் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு இனி எந்த வீட்டு கல்யாணமும் இல்ல, எந்த வீட்டு ஷூட்டிங் இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு 6 அமர வந்து போராட்டம் பண்றாரு.
அதுவும் திமுக ஆட்சியில இறந்து போனவங்களுக்கு மட்டும் தான் நான் நீதி கேட்பேன். அதிமுக ஆட்சியில தான் நடந்தா அதை பத்தி நான் வாயை பேச மாட்டேன் அப்படின்னா அப்ப விஜயோட சுயநலம் தானே இங்க அம்பலமாகுது. ஏன்னா அதிமுக கூட ஏதாவது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிடும், அவங்களோட ஒரு கூட்டணி கிடைச்சிடும், நான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் சொல்லி ஒரு ஸ்பேஸ்க்காக நான் காத்துட்டு இருக்கிறேன், அதனால அது வரைக்கும் நான் அதிமுக பத்தி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுடைய வளர்ச்சியோட நலனுக்காக உங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக நான் அதிமுக பத்தி மூச்சை கூட திறக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப விஜய் எப்பேற்பட்ட ஒரு விளம்பர விரும்பியா இருக்கிறாரு. அவர் தன்னோட இருப்பை காப்பாத்துறதுக்காக ஒரு மரணத்தை வச்சு ஒரு மலிவான அரசியல் தான் அந்த இடத்துல செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் சொல்றது, தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. நேற்று நடந்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை கொஞ்சம் பாருங்க. அந்த ரசிகர்கள் எல்லாருமே ஒரு மரணத்துக்கு நம்ம நீதி கேட்டு வரோம். ஒரு அராஜகமா ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்குது, ஒரு குடும்பம் ஒரு மகனை இழந்து குடும்பத்தோட பொருளாதாரத்தை இழந்து ஒரு குடும்பம் அங்க போராடிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு நீதி கேட்க வரோம்னா அவ்வளவு உள்ளத்துல ஒரு கவலையோட ஒரு இருக்க மனநிலையோட நீதி அப்படின்ற ஒரு போராட்டத்துக்காக அவங்க வந்திருக்கணும். ஆனா வந்த ரசிகர்கள் அவங்களுக்கு தலைவரோட படம் இப்ப வரப்போறது இல்ல, இனி ஒரு படம் கடைசியா ஒரு படம் நடிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த படத்தை தாண்டி வேற கண்டென்ட் இல்லையா, அதனால அவங்க எல்லாம் அந்த மனநிலையில வந்துட்டாங்க. அந்த FDFS ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மனநிலையோட வந்துட்டு ஊயங்கிறாங்க. ஒருத்தரை பார்த்தா மரத்து மேல ஒருத்தர் ஏறிட்டு கிடக்குறான். மரத்து மேல இங்க இருந்து புஷி ஆனது கத்துறாரு, மரத்து மேல ஏறாத, மரத்து மேல ஏறாதங்கிறாரு. உடனே அவன் மரத்து மேல டிவிக்கேன்னு சொல்லி மரத்து கூட பாக்ஸிங் போடுறான். மரத்து கூட உட்காந்து பாக்ஸிங் போட்டுட்டு அங்க ஒரு பக்கம். அதுக்கடுத்து புஷி ஆனந்த் இந்த பக்கம் பேசிருக்காரு, தலைவரை பேச சொல்லு, தளபதியை பேச சொல்லு, தளபதி இந்த சினிமால வருவாங்கல்ல, தளபதி சீக்கிரம் காட்டுங்கடா, தலைவன் காட்டோன்னு பேப்பர்லாம் பறக்க விடுவாங்கல்ல, அந்த சீனுக்காக வெயிட் பண்றாங்க. தளபதியை பேச சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க இருந்து ஒரு கூட்டம் கத்துது. ஒரு குரூப் அந்த பக்கம் போய் செல்ஃபி எடுத்துக்குது. ஒரு பக்கம் சிரிச்சு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னடானா அந்த முதல் காட்சியை பார்க்க வர மாதிரி இந்த முதல் நாள் ஆர்ப்பாட்டத்தை பார்க்க வர்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய சென்டர் மீடியன், அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டு எல்லாத்தையுமே நசுக்கி நாசமாக்கிட்டாங்க. இதுல ஏறுறது அதுல ஏறுறது எல்லாத்தையுமே நசுக்கி நாசமாக்கி அந்த நடுவுல இருக்கக்கூடிய செடிகள், அந்த செடிகளையும் ஒட்டுமொத்தமா நாசமாக்கி அவ்வளோ ஒரு அலங்கோலமான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் அந்த இடத்துல நடக்கிறத பார்க்க முடிஞ்சது. எத்தனையோ கட்சிகளோட ஆர்ப்பாட்ட வரலாறு நம்ம தமிழ்நாட்டுல பார்த்திருப்போம். ஜல்லிக்கட்டு அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தும் ஒரு சின்ன அசம்பாவிதம், சின்ன ஒரு பொருட்கள் சேதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு மென்மையான ஒரு போராட்டம் நடந்தது. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு அக்கப்போர் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்க்க பல பொதுமக்கள் சொல்றது என்னன்னா, ஒரு ஆர்ப்பாட்டமே இவங்களால செய்ய தெரியலையே, இவங்க கையில நாளைக்கு ஆட்சியை கொடுத்தா தமிழ்நாடு நிலைமை இப்படிதான் அலங்கோலமாகி நிக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அலங்கால கோச்சியை தான் அங்க பார்க்க முடிஞ்சது. அங்க வந்திருந்த இவங்க ஆக்சுவலா இவங்களோட பிளான் என்னன்னா, 38 மாவட்டத்துல தான் நாங்க ஆள் இறக்குறோம், எல்லா இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 20,000-30,000 பேர் நாங்க கூட போறோம், தளபதி இப்ப வெளியில வராருல அவரை பாக்குறதுக்கு இங்க கூட்டத்தை பாரு அப்படி இப்படின்ட்டாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த கூட்டம் வரல. அதுதாங்க கலை யதார்த்தம். இவங்க என்னமோ நினைச்சு வந்தாங்க, எதிர்பார்த்த கூட்டம் இங்க இல்ல. ஏன்னா கட்சியில சேர்ந்த பல பேர் இப்ப வெளியில போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து எதுக்கத்தாலும் நம்மளே செலவு சொல்றாங்கன்னு சொல்லி பல பேர் அதிருப்தியில வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படுது. இன்னும் சிலருக்கு என்னன்னா, இவரு இன்னும் கள அரசியலுக்கே வரமாட்டாங்களே, இவர் வெளியில வரதே பெரிய ஏதோ கடவுள் வருகை எதிர்பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பல பேருமே அதிருப்தியில இருக்கக்கூடிய நேரத்துல பெரிய அளவுல கூட்டம்லாம் ஒண்ணு இல்ல. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட கூட்டம் எல்லாம் சின்ன பசங்க தான், வெடலை பசங்க, மீச முளைக்காத பசங்க தான் அங்க பெரிய அளவுல. அதாவது இத்தனை நாள சினிமா தியேட்டருக்கு போனாங்க, அங்க நடக்காது என்ன தெரியுமா, கட் அவுட்டுக்கு பல விஷயம் செய்வாங்க தெரியுமா, அது மட்டும் தான் நடக்கல. மத்த எல்லா கூத்துமே அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தது. வந்துட்டு இருந்த மக்களுக்கு இப்ப 20,000 பேர் 30,000 பேர் வருவாங்கன்னு ஃபர்ஸ்ட் கற்பனை செஞ்சீங்கல்ல, அதுக்கான தண்ணீர் ஏற்பாடாச்சும் நீங்க முதல்ல செய்யணுமா இல்லையா? இவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, தண்ணீர் ஏற்பாடு கூட சரியாம அங்கங்க சில இடங்கள்ல மட்டுமே தண்ணீர் இருந்தது. அதனால பல பேர் மயக்கமடைஞ்சு உழவக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டது. அப்ப உங்களுடைய இதே ஏற்பாடை நீங்க செய்ய முடியாத அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த கட்சிகளை போயிட்டு ஆளுங்கட்சியை போய் குறை சொல்றது, சரி குறை சொல்லணும், நியாயமா குறை சொல்லணும் கண்டிப்பா சொல்லணும். ஆனா அந்த குறை சொல்றதுல ஒரு ஆதாரம் இருக்குல்ல, ஒரு நியாயமான வேல்யூ இருக்கணும். அப்படி வேல்யூ இல்லைன்னா உங்ககிட்ட அடிப்படை ஆதாரமும் இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை ஆயிரும். ஆக மொத்தத்துல விஜய் கிட்ட இன்னைக்கு தமிழக மக்கள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, நீங்க வந்து இன்னைக்கு ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு உள்ள வரீங்களே, எல்லா கட்சிக்கும் நான் தான் மாற்று, நான் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் எல்லாமே பேசிக்கிட்டு ஒரு மாற்றா வந்துடுறேன்னு, அந்த மாற்று நியாயமா நீங்க பேசணும். அதிமுக ஆட்சியில நடந்ததையும் பத்தி பேசணும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் பாலியல் ரீதியா வன்கொடுமை செய்யப்பட்டதை எதிர்த்து வேக வேகமா பேசின விஜய், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்துச்சுல அதை பத்தி பேச மாட்டாரு. பொள்ளாச்சியில எப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறதுல, பொள்ளாச்சியோட விஷயத்துல நீதிபதி தீர்ப்பு கொடுத்து பொள்ளாச்சியில் அவ்வளவு பெரிய அராஜகம் நடந்ததுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கும் போது கூட அந்த தீர்ப்பு குறித்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில அதிமுகன்றது வேடு கூட காணாம். அப்ப இப்படி ஒரு பாரபட்சமான ஒரு அரசியல். சரி, தமிழ்நாட்டுல இந்த லாக்அப் டெத் இந்த நடக்குது, இதுக்கு சரியான முறையில் இங்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனா நடவடிக்கை எடுத்தாலும் நான் ஆர்ப்பாட்டம் செய்வேன் செய்வீங்களே, என்னைக்கு மணிப்பூரை பத்தி போராட்டம் பண்ண போறீங்க? மணிப்பூர்ல இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டு கிடக்குது, ஒண்ணுமே பண்ண முடியாம தவிச்சிட்டு கிடக்குறாங்க. மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய அராஜகம் நடக்குது.
உத்தரப்பிரதேசல போய் புல்டோசர் வச்சு இஸ்லாமியரோட வீடுகளை இடிச்சிட்டு இருக்காங்க. அசாம் மாதிரியான பல மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் அவங்க ஜபத்துக்காக வெளியே போனாலே பல கிறிஸ்தவர்கள் தாக்கப்படக்கூடிய நிலைமைகள். அப்ப இவ்வளவு பெரிய அராஜகம் பாஜக ஆட்சியில நடக்கும்போது அதை எதிர்த்து என்னைக்கு களத்துக்கு வர போறீங்க? இப்ப இதெல்லாம் நான் பேச மாட்டேன், நான் திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் என்னோட அரசியல் செய்வேன், அப்பதான் நான் ஒரு ஆளா இங்க தெரியும் அப்படின்னு அரசியல் செய்யுங்கன்னா கண்டிப்பா மக்களோட மத்தியில நீங்க அம்பலப்பட்டு போவீங்க. ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட இங்க மக்கள் கேட்கறது என்னன்னா, நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய சினிமா துறையில இங்க எத்தனையோ பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்காங்க. பல நடிகைகள் தற்கொலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த பெண்களுக்கு முதல்ல நீங்க நியாயத்தை வாங்கி கேட்கணும். கேரளா சார்பில் அங்க ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று ஏற்பாடு செஞ்சாங்களே, பல நடிகர்களுடைய சுயரூபம் அங்கிருந்து வெளியில வந்தா பல பெண்களுக்கான நீதி அந்த இடத்துல கிடைச்சதா? அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் உங்க சினிமா துறையில இருக்க பெண்களுக்காச்சும் நீங்க முதல் நீதியை பேசணும். அவ்வளவு கூட ஏங்க, இப்போ உங்க கட்சியில இருந்து ஒரு பெண் வெளியில போனாங்க, வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு வெளியில போனாங்க. இங்க எனக்கு உரிய அங்கீகாரம், பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் தரதுல இருந்தா வெளியில போனாங்க. வெளியில போன அந்த பெண்ணை இன்னைக்கு சோசியல் மீடியால Facebook, இன்ஸ்டா, ட்விட்டர்னு சொல்லி எல்லா தளங்கள்லயும் அந்த பெண்ணை போட்டு அசிங்கமா கேட்கறாங்க உங்களுடைய ரசிகர்கள். அதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க தான். இன்னைக்கு நாங்க பல பெண்களுக்கு நீதி கேட்கிறோம், அஜித் குமாருக்கு நீதி கேட்கிறோம், பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீதி கேட்கிறோம் அப்படின்னா இந்த பாரபட்சமான அரசியலை உங்களை நம்பி இந்த பின்னாடி ஒரு நிக்க கூட்டம், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அரசியல்லாம் என்னன்னே தெரியாது. அந்த கூட்டத்தை நீங்க சரியான முறையில வழி நடத்தல அப்படின்னா இது கடைசி வரைக்கும் முதல் நாள் சினிமாவுக்கு வர மாதிரி ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் அதோட கலைஞ்சு போயிருமே தவிர இது ஒரு நிலையான ஒரு அரசியலுக்கோ நிறையான நீங்க ஒரு ஆட்சியை நோக்கி நகரணும்னு கற்பனை கண்டாலோ அந்த கற்பனை எல்லாம் கடைசி வரைக்கும் கற்பனையா தான் போகும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.